ரொம்பவே ஒருத்தான ஒரு படத்தை சஜஸ்ட் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொலைச்சேவல், கலையரசன், தீபா பாலு, பாலசரவணன் இவங்களாம் நடிச்சு துதிவான்ங்கிற ஒரு நியூ டைரக்டர் டெபியூ டைரக்டர் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கொலைச்சேவல். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கலையரசனும் தீபா பாலுவும் ரீசெண்டா மேரேஜ் ஆன ஒரு நியூ யங் கப்புள். தீபா பாலு வந்து 9 மந்த் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. இவங்க ஊர் வழக்கப்படி, அதாவது இவங்களோட ஹஸ்பண்டோட ஊர் வழக்கப்படி, யார் வீட்டெல்லாம் மாசமான பெண்கள் ஏதாவது பொண்ணு வந்து மாசமா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சேவலை போய் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்ல பலி கொடுக்கறது வழக்கம். அப்படி பலி கொடுத்தாங்கன்னா தாயும் சேயும் நலமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இதனால நம்ம வீட்லயுமே நம்ம மருமக மாசமா இருக்காங்களா, தீபாவளி மாசமா இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளுமே அந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம். பண்ணா தாயும் தாயும் பிள்ளையும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிடுவோம்னு சொல்லி போடுறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியுமே அந்த கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போறப்ப தீபாவளிக்கு அந்த கோயிலுக்குள்ள போக போக அவங்களுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்த மாதிரியும், ஏதோ நடந்த மாதிரியும், இந்த கோயிலுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன தோணுது, அவங்க 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 அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, அந்த அந்த சடங்கை வந்து இவங்க ஃபேமிலி பண்ணாங்களா பண்ணலையா, தீபாவளிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா, அவங்களோட லைஃப் கலையரசனும் தீபாவளும் ரொம்ப சந்தோஷமா லைஃபை வாழ்ந்தாங்களா வாழலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கொலை சேவல். படத்தோட முக்கியமான ஒரு லேயரையோ, படத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை எந்த இடத்துலயுமே ஸ்பாயில் பண்ணாம ஒரு வித்தவுட் ஸ்பாயிலர்ல படத்தோட ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் நான் ஸ்டோரி சொன்னது வேணா மேபி பெருசா கனெக்ட் இல்லாம என்ன ஏதோ சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா படத்தை பாத்துருங்க. ஏன்னா படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும், டவுட்டே கிடையாது. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல எனக்கு கொட்டுக்காளி ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு இதை ஃபாலோ பண்ணி போற ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கொட்டுக்காளி எனக்கு பெருசா புரியல. அதை வந்து இந்த யூடியூப் வீடியோ டீகோட் பண்றது அதெல்லாம் பாக்குறப்ப வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஒரு இடம் இது எனக்கு புரியல. ஆனா இது அப்படி கிடையாது. இது நிறைய இடங்கள்ல எனக்கு ஈஸியா புரியும், எனக்கு புரியுற மாதிரி படம் இருக்கு. சிம்பிளா இவ்வளவுதான்டா விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஒரு கலரிங்ல டீகோட் பண்றது, அதுக்கு ஆகா ஓகான்னு அறிவு அதெல்லாம் இல்ல. இது சிம்பிளா எனக்கே புரியுற மாதிரியான படமா இருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா படம் புரியும். படத்துல வந்து இதை தவிர்த்து படத்துல நிறைய லேயர்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஸ்டன் ஆயிருவீங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். அது கொஞ்சம் கூட நீங்க அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஷேர்ல அது அப்படியே போகும். டோட்டலா பயங்கரமா இருக்கும். ஒரு ஸ்டன் ஆயிருவீங்க. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாமே நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. படத்தோட காமெடி சீன்ஸ் எல்லாமே பாலசரவணன் வந்து ரொம்ப அசால்ட்டா எந்த இடத்துலயுமே ஒரு அலட்டிக்கல. போற போக்குல அடிக்கிற கவுண்டர் எல்லாமே நல்லா செட் ஆகுது. இந்த கிராமத்து கதாபாத்திரத்துக்குலாம் டெய்லர் மேட் ஃபிட்டா இருக்காரு பாலசரவணன். அவ்வளவு செட் ஆகுறாப்புல. எந்த இடத்துலயுமே அவர் பண்றது வந்து என்ன ஏதோ ஓவரா நடிக்கிற மாதிரி இருக்கோ, நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப யதார்த்தமா இருக்கு நடிப்பு. இதுல படத்துல வரக்கூடிய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது கலையரசன், பாலசரவணன் இவங்களெல்லாம் விட சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், அந்த கலையரசனுக்கு அம்மா வரவங்க, கலையரசனுக்கு தாத்தா வரவர் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், அவங்கள வேற படத்துல நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி சின்ன சின்னதா வரவங்க கூட ரொம்ப யதார்த்த நடிப்பா இருக்கு. எந்த இடத்துலயுமே அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியோ, இந்த விளம்பரத்துல நடிப்பாங்கல்ல, ஆல்ரெடி ஒரு படம்லாம் போட்டிருந்தேன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், நானே ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த படம் மாதிரியோலாம் இல்ல. சிம்பிளா அவங்க அவங்க நடிக்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமா, நம்ம வீட்டுல எப்படி பேசுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரி. அப்புறம் தீபா பாலு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க யூடியூப்ல இருந்து மூவிக்கு வராங்க நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க ஏதாவது படத்துல நடிச்ச எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. நிறைய யூடியூப்ல நிறைய ஷார்ட் பிலிம், ரேண்டம் வீடியோஸ் தான் பண்ணக்கூடிய ஆளு. நிறைய அவங்க ஃபேமஸான ஒரு ஆள் தான் தீபா பாலு. அவங்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. சும்மா அவங்களோட ஃபேமை யூஸ் பண்ற மாதிரி சும்மா தூக்கிக்குள்ள போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அவங்க நல்லா நடிக்க வைக்கிறதுக்கான ஸ்கோப் டேரக்டர் கொடுத்துட்டாரு. அவங்க கிளைமேக்ஸ் கிட்டலாம் அவங்க அப்படியே அழுது அந்த ஒரு இதுலலாம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸே அவங்க தான். கேமராவோட ஆங்கிள் வந்து ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ல அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே எமோஷனல் ஆகி அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப கலையரசன் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆள் அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு அசால்ட்டா பண்ணிடுவாப்புல. இதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா தீபா பாலு வந்து யூடியூப் பண்ணிருக்காங்க. ஒரு பிலிம்ல ஒரு மூவில இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப் நல்லா கொடுத்துருக்காருங்கிறேன் துதிவாணன். அப்புறம் படத்துல வரக்கூடிய நிறைய படம் ரொம்ப சின்ன படம் தான். எண்ணி பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஒரு 8 கேஸ்ட் தான் இருப்பாங்க. எண்ணி பார்த்தா 8 பேர் அடிச்சிருப்பாங்க.
இவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளான படத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு துதிவாணன். டெபியூட் ஃபிலிமே உண்மையிலேயே ரொம்ப நல்ல படத்தை பண்ணியிருக்கிறாரு. நல்ல படத்தை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொல்றேன். ஓகேவா? ரொம்ப புது படம் அப்படிங்கிறப்ப நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆகா ஓகோன்னு எதுவுமே பண்ணாம சிம்பிளா அந்த ஸ்டோரி இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு சோசியல் இஷ்யூவை வந்து ரொம்ப ரியாலிட்டியா காமிச்சிருக்காரு. இப்படிதான் இருப்பாங்க. காட்டுல வந்து மிருகம் மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ளேயும் நிறைய மிருகங்கள் இருக்கு. நாட்டுக்குள்ளேயுமே நிறைய மிருகங்கள் இருக்கு. நிறைய மிருகங்களை வந்து 2 கால் இருக்கிற மிருகங்கள் நிறைய இருக்கு. வளர்க்குறாங்க. வீட்டுல சோறு போட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே இதெல்லாம் எப்போ ப்ரோ, இதெல்லாம் அவுடேட்டட் கான்செப்ட் ப்ரோ, இப்பெல்லாம் அப்படி கிடையாது, அப்படிலாம் இல்ல. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. நிறைய நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் துதிவாணன். அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர், நிறைய இடங்கள்ல படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த படத்தோட மூட அந்த சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அந்த அந்த ஒரு பரபரப்பான காட்சிகளை பின்னாடி போடக்கூடிய திக் 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 அந்த மாதிரியான காட்சிகள் ஆகட்டும், அந்த லவ் சீன்ல சின்னதா லவ் ட்ராக் இருக்கு, அந்த லவ் ட்ராக் பின்னாடி போற அந்த ஒரு விஷயமாகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப கலையரசன் ஒரு படத்துக்குள்ள வராரு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா, இந்த படத்துல கலையரசனை கொன்றுவாங்களா கொல்ல மாட்டாங்களா, அப்படிதானே? ஏன்னா அவர் பண்ண படங்கள்லாம் அப்படிதான். ஒரு 200 படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 199 படங்கள் இறந்திருப்பாரு. ஒரு படத்துல இறக்காம இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு கேள்வி வருதுல. அதுக்கான பதில் இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். கலையரசன் வந்து கொன்றுவாங்களா, கலையரசன் சாகுவாரா சாக மாட்டாரா அப்படிங்கிறது இந்த படம் பாக்குறப்ப தெரியும். ஏன்னா கலையரசன் மேல இருக்கிற ஒரு ஒரு நார்மலான ஒரு கேள்விதான் இந்த இது. ஓகேவா? அது மாதிரி படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன லவ் போர்ஷன் நல்லா இருக்கு. கலையரசனுக்கும் தீபா பாலுக்கும் எந்த மாதிரியான ஒரு லவ் போர்ஷன் கியூட்டான விஷயங்கள் இருக்கோ, அது ஈக்குவலா அவங்க பாட்டிக்கும் அவங்க தாத்தாவுக்கும் ஒரு 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 ஓல்டேஜ் லவ்வ வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. அது சும்மா ஏதோ சண்டை போட்டு இருக்க மாதிரியான இதா இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் வந்து ரொம்ப சூப்பரா ஒரு ரசிக்கும்படியான ஒரு புரிதலா இருந்துச்சு. படத்துல நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி அழகான டீடைல்ஸ் ஒர்க் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க தெரியுமா? காலங்காலமா ஒரு விஷயத்த ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. இது நம்ம பேசினோம்னா அப்புறம் நம்மள வந்து இவன் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. அந்த இது இருக்குல்ல, அது அழகா ரொம்ப ஸ்மூத்தா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். ரொம்ப யதார்த்தமா நடக்கிறது தான். அதை வந்து அழகா அப்படியே ஸ்டேஜிங் பண்ணது எல்லாமே டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அப்புறம் படத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. குட்டி குட்டி அழகான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். தாராளமா பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட சண்டை காட்சி, ஸ்டண்ட் கோரியோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஹீரோயிக் சண்டையா அடிச்சு பறக்க விடுறது, 3 சீனுக்கு பறக்குறது, இவர் வந்து உடனே ஒரு ஸ்டைல பண்ணிட்டு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம யதார்த்தமா ஒருத்தன் 5 பேரை போட்டு அடிச்சா அப்படி இருக்கும். 5 பேர் ஒருத்தன் அடிக்கிற அப்படி அடிப்பாங்க. அந்த மாதிரி உருண்டு பரண்டு அந்த மாதிரியான ஒரு சண்டை காட்சிகள். அதான் சொல்ல படம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. எந்த இடத்துலயுமே படம் வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப ஆகா ஓவர் பில்டப் இல்ல, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தான படம். மிஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேட்ச் மிஸ்ஸிங் ப்ரோ, ஒர்த் ஃபிலிம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.